வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் அவருடைய புதுவிதமான ஒரு கேம் பிளே பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அந்த கண்டஸ்டன்ட் ஒரு 2 வாரம் நாமினேட் ஆனாரு. முதல் சில வாரங்கள் அவரை மறந்துட்டாங்க. திவாகர் கிட்ட அவருக்கு ஒரு முரண் வந்தது. திவாகரும் வார்த்தையை விட்டு அப்படி உன்னை யாரும் நாமினேட்டே பண்ண மாட்டாங்க, நீ அன்பு கேங்ல இருக்கிற, சொம்பு அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற கோடை அப்படின்லாம் சொல்லிட்டு குத்தி விட்டாரு. யார் குத்த வேணான்னு சொன்னது? குத்துங்க நாமினேஷன்ல, ஓட்டு எப்படி உழுதுன்னு பாருங்க அப்படின்லாம் சவால் விட்டா. அப்படி முதல் வாரம் திவாகரை தாண்டல. 2வது வாரம் பாருவோட வந்த அந்த பானப்பத்திர ஓனாண்டி பிரச்சனையில பாத்தீங்கன்னா நிறையவே வந்துருச்சு. வெளியே ஒரு தகவல் வந்தது இல்ல, லீக் ஆகும்ல, பிஆர் செட்டப்னு. இவருக்கு பாட் செட்டப்பே வச்சிருக்கிறாங்க. அதாவது ஓட்டிங்கை மனிதர்கள் போறது இல்லை, மெஷின் மூலியமா ஏத்துற ஓட்டிங், அதுக்காக செலவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. இதை அப்படியே வச்சுப்போம். இவருடைய சேனல் இருக்குல்ல, விக்கல்ஸ் சேனல், அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோல அந்த கண்டென்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இங்க சிவாஜி சார் இருப்பார்ல, ஃபர்ஸ்ட் சீன்ஸ், சிவாஜி படத்துல ஃபர்ஸ்ட் சீன் இருக்குல்ல, ரஜினி சார் ஜெயில இருப்பாரு, பக்கத்துல ஒரு தாத்தா இருப்பாரு. அவர் கேட்பாரு, தம்பி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் எல்லாம் சொல்லி கேட்பாரு, இந்த கிரைமா அந்த கிரைமா இந்த கிரைமான்னு. அந்த மாதிரி இங்க பிக் பாஸ்ல நடந்த கிரைம் எல்லாம் அவங்க சொல்றாங்க. என்ன, யார் கண்ணியாவது அடிச்சு வீங்க வச்சியா? இல்ல அப்படின்னுவாங்க. அடுத்து ஏதாவது டாஸ்க் எதுவும் பண்ண தெரியாம பிராங்க் ஃபைட் பண்றது, கலாய்க்க தெரியாம பாடி ஷேமிங் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணியா? இல்ல அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன, லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வல்கரா ஏதாவது பேசுனியா? இல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னதான் பண்ண அப்படின்னா, என்னுடைய பிக் பாஸ்க்கு பிடிச்ச மாதிரி நேர்மையாவும் நியாயமாவும். செம்ம காண்டாவது அந்த வீடியோ பார்த்ததும். இப்ப லைவ்ல நடந்த வேற டைம் ஃப்ரேம்ல நடந்த சில சம்பவங்களை சொல்றேன். இவருடைய கேம் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் சம்பவம் 1. இவர் சுபிக்ஷா வியனா அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் மெச்சூர்டா பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இந்த 2 பேருக்கு இவர் தானே அண்ணன், அட்வைசர், மென்டார், காட்ஃபாதர், எல்லாமே இவர் தானே. இவர் சுபிக்ஷாக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வருவோம். இப்ப எஃப்ஜே வெர்சஸ் வியனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம், வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஆனால் இங்கே அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்லாம் யாரோ கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நடக்காததுன்னா சொந்தமாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நடந்தது தான் அது. லைவ்ல கிளிப் இருக்குது சோஷியல் மீடியாவில், நீங்கள் போய் அங்கே போய் பாருங்க. எபிசோடில் அதெல்லாம் வராது. இப்போ அந்த சம்பவத்தில் என்னென்னா, வியனா விக்ரம் கிட்ட தனியா பேசுறத பத்தி பேசியிருந்தோம். வெளியில இந்த மாதிரி போர்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுல என்ன துரத்தி விட்டுருவாங்க, சேர்க்க மாட்டாங்க, இப்ப போனா கூட மட்டன் பிரியாணி போடுவாங்க, இது லவ் வெளியே போயிடுமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்லும் போது, நீ ஏதாவது பண்ணியா, அப்புறம் ஏன் யோசிக்கிறேன்னு போது, ஏதாவது இருந்தா சொல்லுன்ட்டு விக்கல்ஸ் கேட்கிறாரு. அவங்க இல்ல அப்படின்றாங்க. இல்ல நான் வெளியே அப்படி போயிடுமோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எஃப்ஜே அவரு ஃபேஸ்ல இந்த இடத்துல ஏன் மேக்கப் இல்ல, இங்க போடுறியா அப்படின்லாம் டச் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. எஃப்ஜே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டச் பண்ணது ஆதிரியை வெளியே போயிட்டாங்கல்ல. ஸோ இந்த சம்பவம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதை பத்தி பேசியிருந்தோம். இன்னொரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா, இவங்க லவ் ட்ராக் போதான்னா போகுது. அதாவது நைட்டு இவங்க எஃப்ஜே பாத்தீங்கன்னா அவர் தலை ரூம் இருக்கார்ல, அங்க ஏதோ பொருள் அடிக்கிட்டு இருக்காரு. எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க. அங்க யாரும் இல்லை பக்கத்துல. அவர் இங்க அடிக்கிட்டு இருக்கேன் வர்றேன்னு சொல்றாரு. இப்ப நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வா, நான் உன்னை வர வேணாம் நான் சொன்னேன், நீ எப்ப வேணா வரலாம் அந்த ரூம்குள்ள, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கோ அப்படின்லாம் அவர் சொல்ல, இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபால உட்காந்துக்கிறாங்க. அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா, இவரும் அதே வியனாவும் பேசுறாங்க. சுபிக்ஷாவும் நீயும் பேசிட்டு இருந்தீங்க, நான் உனக்கு அடிபட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன், ஆனா என்னை பார்த்ததும் ஏன் சுபிக்ஷா எழுந்து போறா, ஏன் ஏதாவது அப்படின்னு சொல்லி பேச, அவங்களும் அப்படியே குழையிறாங்க. இல்ல அது இது அது இது அவ அப்படி அப்படின்னு. லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது இது தனி கதை, இது அப்படியே வச்சிருவோம். இப்ப வருவோம், நம்ம ஆளு விக்கல்ஸ் இருக்கிறார்ல. இந்த விக்கல்ஸ் என்னமா நேற்று பொங்குனாரு எபிசோட்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வந்திருக்கிறாங்க. மாறல, அங்க எமோஷனல் சப்போர்ட் இருக்கு, வேற யாருக்குமே இங்க எமோஷனல் சப்போர்ட் இல்ல. இது அன்ஃபேர், இந்த கேம்கே அன்ஃபேர். அது கேம்ல ஷோ ரன்னர்ஸ் தான் உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ஒன்னும் கதவை எகிரி குச்சா வந்தாங்க, இல்ல சௌர எகிரி குச்சா வந்தாங்க, திருட்டுத்தனமா உள்ள வந்தாங்க, இவங்க தான் உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா இங்க அக்கா தங்கச்சி அண்ணா அப்படின்னு கூட கூப்பிட முடியல. நாங்க என்ன சொத்தா எழுதி வைக்க போறோம், அதுவே இங்க தப்புன்னு சொல்றாங்க. சொன்னது விஜேஎஸ், அந்த மாதிரி கூப்பிடாதுன்னு சொன்னாரு. அப்படி கூப்பிடுறதுனால எமோஷனலா கனெக்ட் ஆயிடுறீங்க, நாமினேட் கூட பண்ண மாட்டீங்க டாஸ்க்ல அப்படின்னு சொன்னாரு. இப்ப விஜேஎஸ் தான் இவர் குறை சொல்றாரு. அது வேற கேஸ், அது தனியா வச்சுப்போம் இப்போதைக்கு. இப்ப அதை விட பெரிய கேஸ் என்னன்னா,
வியனா சுபிக்ஷாவை கூப்பிட்டு நைட்ல இவர் பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு கதை எழுதணும்னு வச்சுங்களேன், ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டில் 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கிற கேரக்டரை வச்சு தான் லவ் ட்ராக் எழுதுவேன். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியனா கிட்ட சொல்றாரு. யார் 2 பேரு? எஃப்ஜே. இவர் இந்த எக்ஸ்ட்ரீமா இந்த கேரக்டர்ல ஆட்டிடியூட்ல, அதே போல இந்த எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா வியனா ஆட்டிடியூட்ல 2 பேரும் சேர்ற மாதிரி தான் கதை எழுதுவோம் அப்படிங்கிறாரு. உண்மையாவே லவ் ஸ்டோரி அப்படின்னு போனா முரண் அதிகமா இருக்கணும், அப்பதானே இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போக முடியுங்கிறதுக்காக பண்ணுவோம். அது ஒரு ஃபார்மெட் தான். ஆனா சார் எழுதுவன்னு சொல்றாருல, இங்க அவர் லவ் ஸ்டோரி இவர் அப்படியே எழுதி கிழிச்சிட்டாரு வெளியே. இவர் உள்ள எழுதின அந்த பிளேவே பார்த்தமே, 2-3 பிளே, அதுக்கும் வருவோம், அதுக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இருக்கு. இப்ப வியனா கிட்ட சொல்ல, வியனா வந்து சொல்றாங்க, நான் அண்ணான்லாம் கூப்பிடுறேன் எஃப்ஜேவை அப்படின்றாங்க. அவங்க வேற ஒரு மாதிரி ஒரு ட்ராமா பண்றாங்க. அதுக்கு இவரு, வர்றவன் போறவனெல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறது அந்த கணக்கெல்லாம் இதுல செட் ஆகாதுமா, இது அதெல்லாம் வேறம்மா, இது பண்ணா நல்லா இருக்கும் பண்ணு அப்படின்னு சொல்ல சுபிக்ஷா அங்கிருந்து, இவளுக்கு அவன் ஒருத்த கிடையாது அப்படின்றாங்க. ஒரு பாயிண்ட்ல பார்த்தா கரெக்டு தான். ஏன்னா ஆதிரியோட ஏற்கனவே இங்கே தானே தம்பி அந்த லவ் பண்ணி நல்லா விளையாடி இந்த பொண்ணு வெளியே போயிட்டாங்க. இதுல இவருக்கு தான் முழு பங்கு, அவங்களுக்கு தான் முழு பங்கு எல்லாம் கிடையாது. 2 பேரும் சம்மந்தப்பட்டாங்க, 2 பேருக்குமே பங்கு இருக்கு. அதுல இவர் மட்டும் அந்தர்பல்ட்டி அடிச்சு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் உருட்டினாரா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா எவிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி தான் சொன்னாரு, அவங்களுக்கு வெளியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுடைய லைஃப்பை நான் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அட எங்கப்பா எப்ப யோசிக்கிற, சரி அந்த பஞ்சாயத்து அப்படியே வச்சிருவோம். இப்ப வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்றாங்க. இவ ஹீரோயின், பெரிய ஹீரோயினா வர வேண்டியவ, இப்பயே இவ ஹீரோயின் தான், ஃபியூச்சர்ல நிறைய பெரிய படங்கள்லாம் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா, நடிப்பாவ. அதனால இதெல்லாம் வேண்டாம் போது, ஆமா லவ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வியனா சொல்றாங்க. இல்ல யோசிச்சு பாரு, இது நல்லா இருக்கும்லன்னு சொல்லும் போது சுபிக்ஷா கேக்குறாங்க, ஏன் இப்ப திடீர்னு இதை பேசுறீங்க, ஒருவேளை எஃப்ஜேக்கு இவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ், இந்த மாம்ஸ் இருக்காருல விக்கல்ஸ் மாம்ஸ், இவர் வந்து சொல்றாரு, எனக்கு அப்படி தோணுச்சு. இந்த சீசன் 9ல பாத்தீங்கன்னா நீங்க லவ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ட்ராக்கு வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அவங்க ஏஞ்சிக்கிறாங்க. இது சம்பவம் ஒன்னா. ஸோ இப்படி ஒன்று ஒரு இன்ஜெக்ட் பண்ணிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, பிளேவை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூசி டாஸ்க் நடக்குது இல்ல, ஜூஸ் டாஸ்க், கியூசியா திவாகர் இருந்தாரு. திவாகரை கரெக்ட் பண்றதுக்காக சுபிக்ஷாக்கு சேலை கட்டி, இது வியனாக்கு எழுதின ஸ்கிரிப்ட், இவர் எழுதிட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட், அது நடக்க தான் போகுது, நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சுபிக்ஷாக்கு இவர் ஆல்ரெடி எழுதுனது என்ன, அந்த டாஸ்க்ல கியூசி அப்ரூவ் பண்ணோன்னா அவர் மனசு சந்தோஷம் பண்ணோன்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை சேலை கட்ட சொல்லி அப்படியே பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல பாட்டு பாடிட்டே கூப்பிட்டு போயிட்டு கியூசி கிட்ட விட்டாரு. இதுக்கு பேர் என்ன, இங்க எல்லா வார்த்தையும் அவங்க பேசுறாங்கல்ல, அதனால ஓப்பனாவே இதை சொல்லலாம், கூட்டி கொடுக்குற வேலை தானே இது, அந்த மாம்ஸ் வேலை. அந்த மாம்ஸ் வேலையை அவர் அங்க பாக்குறாரா, பார்த்து அவரும் திவாகர் மனசு குளிர்ந்துட்டாரு. குளிர்ந்ததும் சுபிக்ஷாவை, இதனால வந்து யார் பேர் டேமேஜ் ஆச்சு, இது இவர் பிளேவா தான் இருக்கும்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், முதல்ல ஆரம்பத்திலேயே டவுட்டா இருக்கு அப்படின்னு. ஆனா வந்து நமக்கு தெரியல, அப்புறமா ஒத்துக்கிறார் அவர் பிளே தான் அப்படின்னு. இதனால யார் பேர் டேமேஜ் ஆச்சு, சுபிக்ஷா பேர் மொத்தமா போச்சா? கழுவி சுபிக்ஷா தானே ஊத்தணும். புடவை கட்டிட்டு அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன் இதுவரை, அதை வேற சொல்றாங்க டைலாக்ல, இதுவரை அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன், இனிமே மாமான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா ஓகே அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு. என்னடா டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன வேலை வேணா பார்ப்பீங்களா, என்ன வேலை வேணா பார்க்கலாமா, எப்படி வேணா பார்க்கலாமா? சுபிக்ஷா பேர் மொத்தமா டேமேஜ். வெளியே இருந்து உள்ள வந்த மஞ்சரி, தீபக், பிரியங்கா அவங்களும் கழுவி ஊத்திட்டாங்க. பிரியங்கா அப்பயே கேட்டாங்க, இது யார் பண்ணது, நீ தானே அதை பண்ணது அப்படின்போது ஆமா அப்படின்னு இவர் சொல்ல, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு போனாங்க. நல்லா பொண்ணைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேற மாதிரி காரி துப்புனாங்க, தீபக்கும் மஞ்சரியும். எதுக்கு அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணணும், எதுக்கு அந்த பண்ண வச்சுங்க அப்படின்னு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவருக்கு உரைகள் இல்லை. அதாவது டாப் 5ல வருவாங்க சுபிக்ஷா, டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இடம். அந்த டாஸ்க்ல பார்வதி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்க போங்காட்ட ஆனது அது வேற, அதுவும் அவங்க மேல ஒரு தப்பான ஒரு இம்ப்ரெஷன் எடுத்துட்டு வந்தது. ஆனா அதை விட முக்கியமா சுபிக்ஷாவை கழுவி ஊத்துறதுக்கு காரணம் என்ன, எல்லா இடத்துலயும் நியாயம் கேட்கிற மாதிரி வர்றையே, ஒரு சமூகம் பின்னணியில வர்றேன்னு சொல்றேன், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, அவன் சொல்லியிருந்தாலும் நீ சொல்லணும்ல, நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லணும்ல. இங்க வந்து பார்வதி கிட்ட லஞ்சமும் கொடுத்துடுற, அதாவது லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, நான் டீல் ஓகே பண்ணனான்றாங்க. அது டீல் ஓகே பண்ணதுனால தான் பார்வதியே இவங்களை ஓகே பண்ணி ஃபைனலிஸ்ட் ஆக்கி, அதாவது ஃபைனலாக அப்ரூவ் பண்ணி அதிகமாக இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க வச்சாங்க.
அந்த டீலுக்கு அங்கே ஓகே சொல்லிட்டு பாஸை வாங்கிட்டு பாஸை கையில் வந்ததும் நான் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆனாங்க. சரி, இது சுபிக்ஷா பத்தினது கிடையாது அப்படின்னால இதோட இங்கே நிப்பாட்டிப்போம். இப்போ மாம்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ சுபிக்ஷாவுடைய கதையை கூட இருந்து இவ்வளோ சிம்பிளாக முடிச்சு விட்டாரா? இப்போ வீணா கதையை முடிக்கிறதுக்காக வீணா கிட்ட வந்து ஆல்ரெடி எஃப்ஜே என்ன பண்ணிட்டு இருந்தான் ஆதிரி கூடன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆதிரி எஃப்ஜே அவங்க ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்லாம் பார்க்காம மருத்துவ முத்தம் வரையும் போனாங்க. பெட்ஷீட் கூட நோண்டுறது. பக்கத்தில் இந்த ரம்யாவே சொல்லியிருக்கிறாங்க அங்கே, ஏய் என்னடா பண்ணுறீங்க, கேமரா இருக்குடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருந்தாங்க அவங்க. அப்படி போயிட்டு ஆதிரை எப்படி கேம் ஆடினாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் வாரத்துலன்னு தெரியும். ஆதிரை எப்படி எவிக்ட் ஆனாங்கன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு இப்போ எஃப்ஜே தம்பியும் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு யாருன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் நான் முதல்ல ஆதிரை கூட இந்த லவ் ட்ராக் போகும்போதே சொன்னேன், எஃப்ஜே இங்கேருந்து அப்படியே ஜம்ப் அடிப்பான் இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு. வைல்டு கார்டில் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரா? எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்ன, ஒரே ஒரு ஷார்ட் சம்மந்தமே இல்லாமல் வந்தது எபிசோடில். இவங்க திவ்யா வந்து கேப்டன் ஆகிட்டாங்க, அவங்க தலை ரூமில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் போய் உள்ளே விஷ் பண்ணுறாங்க, கானா வினோத் எஃப்ஜே. நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், சம்மந்தமே இல்லாமல் இந்த ஷார்ட் வருது. விஷ் பண்ணுறது ஹால்லே எல்லாரும் விஷ் பண்ணியிருப்பாங்களே, இன்னும் தனியாக வந்து விஷ் பண்ணுறாங்க, தப்பாக இருக்கு, இதை நோட் பண்ணி வச்சேங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த சம்பவம் அதில் என்ன நம்ம மீன் பண்ண வந்தோமோ அது அப்படியே நடக்குது. திவ்யாவுக்கு இவன் ரூட் விட்டுருக்கிறான். அதை சாண்ட்ரா இங்கே திவ்யா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ வியன்னா எஃப்ஜே ட்ராக் ஒன்று போகுது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. சாண்ட்ரா திவ்யா பேசுகிறாங்க, இது தப்பாக இருக்கு. நல்லா கேம் ஆடிட்டு இருந்த பொண்ணு ஆதிரை எமோஷ்னலாக அவங்கள டவுன் பண்ணி அவங்கள வேற மாதிரி ஆக்கி அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ திரும்ப வியனா கிட்ட இதை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது சாண்ட்ரா அங்கே திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, அடுத்து அவன் உங்ககிட்ட தான் வந்தான். நான் அப்போவே யோசித்தேன், என்னடா இது இந்த பக்கமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கானேன்னு. உன் ஞாபகம் இருக்கா, சுற்றி உன்னையே சுற்றி வந்தான் அப்படின்றாங்க. இதைத்தான் நம்ம அன்னைக்கே சொன்னோம். எபிசோட்ல பெருசாக எல்லாத்தையும் ஓப்பனாக காட்ட மாட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷாட் வருது, எதுக்கு அந்த ஒரு ஷாட் மட்டும், சும்மா விஷ் பண்ணுற ஷாட் மட்டும், அதுவும் அந்த 2 பேர் உள்ளே இருக்கிறது மட்டும் காட்டணும். இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் பஞ்சாயத்தில் சிக்க போகிறாங்கன்னு சொன்னோமா, கரெக்டாக வருதா? இப்போ திவ்யா சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணா இங்கே வந்தெல்லாம் ரூட் விட்டா நான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண முடியும், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து இங்கே திவ்யா கிட்ட வராததுனால, உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால அவன் அங்கே போயிட்டான் இப்போ வீணா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. தெரியுது, அதை தான் நம்ம வெளியே இருந்து சொல்லிட்டு இருந்தோம். உள்ளே இருந்து பார்க்குறவங்க பார்த்தவங்க சொல்கிறாங்க. இப்போ ட்ராக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தானே சுபிக்ஷா வந்து எழுந்து போகணும். எதுக்கு எழுந்து போகணும், எஃப்ஜே வந்தா? அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க குழஞ்சே பேசணும், எதுக்கு இவங்க தலை ரூமில் போய் உட்காந்து பேசணும்? ஸோ ட்ராக் ஆயிடுச்சா? இப்போ இது இவங்களோட பஞ்சாயத்தும் இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இந்த ஸ்கிரிப்டுக்கு இதை பண்ணி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விதைக்கிறது உன்னை அண்ணான்றாங்க, காட்ஃபாதர் மென்டார் அப்படின்ற அந்த ரேஞ்சில் வச்சுட்டு இருந்தா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க விக்ரம்? எப்படி இங்கே தனித்தனியாக இருக்கிறவங்கள ஒன்னே டாஸ்க்குன்னு நினச்சி கூட்டு போய் கூட்டி விடுற வேலையை பார்க்குறது, இல்லைன்னா இந்த மாதிரி லவ் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்குறேன். இது இல்லாமல் திவாகர் வந்து ஒரு ப்ளே பண்ணார்ல அன்னைக்கு, மஞ்சரியும் தீபக் கூட கழுவி ஊற்றுனாங்க. அதாவது அவர் வீட்டுக்குள்ளே டீலக்ஸ்லேருந்து கூட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு காலையில். அப்போ அந்த பிளேல பார்த்தீங்கன்னா, நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன், பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தேன்னா பொண்ணை பிக்கப் பண்ண வந்திருக்கிறேன், இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கானா அப்படின்னு பாட்டே வந்து அவங்க கேட்பாங்க. இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கெமியை காட்டுவாங்க. கெமி வந்து நான் தங்கச்சி, அவர் அண்ணா அப்படின்வாங்க. ஓகே, ஆனால் அந்த பக்கம் வேணாவும் இருப்பாங்க, நான் தங்கச்சி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது ஓகே. ஆனால் வைல்ட் கார்டில் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க திவ்யா அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இவர் தீபக்கும் மஞ்சரியும் இது போதும் கட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அதுக்கப்புறமா அதை அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ணதுக்கப்புறமும் திவாகர் போயிட்டு எப்படி இருந்துச்சு பிளேன்னு கேட்க, நல்லா இல்லைன்னு தான் நான் முடிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கொஞ்சம் கோபமாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிளே எழுதுனது யாரு, தலைவரா? இதில் இவர் நான் மற்றவங்க பிளேக்கெல்லாம் கூட நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், எழுதுகிற பிளே ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. அந்த பக்கம் டாஸ்கில் கூட்டி கொடுக்குறது, இந்த பக்கம் வந்து பொண்ணை பிக்கப் பண்ண வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட்டி கொடுக்க பார்க்குறது, இங்கே வந்து லவ் ட்ராக் பண்ணுன்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு இது ஃபுல்லாக மாம்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த விக்கல்ஸ். இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறீங்களா? கூடவே வச்சுக்கணும், அவங்க பேரை டேமேஜ் பண்ணி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாஸ்டர் பிளானா? ஏன்னா எமோஷ்னலாக இவர் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு இடம்னா பரவாயில்ல, தொடர்ந்தாப்பா பண்ணிட்டு இருப்பேன். இப்படி தனித்தனியாக இருக்கவங்கள சேர்த்து வச்சு இப்படி ஒரு பிராண்டிங், கூடவே இருந்த குடிப்பறிவு வேலையை பார்க்குறது. ஜோடியாக வந்தாங்க பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா 2 பேர், சாண்ட்ரா பிரசன். நேற்று என்ன எமோஷ்னலாக பேசினாரு, எமோஷனல் சப்போர்ட்டோட வர்றாங்க. இது எல்லாருக்குமே அன்ஃபேர், எல்லாருக்குமே அன்ஃபேர். அப்புறம் தனித்தனியாக இருக்கவங்கள ஏன்டா ஜோடி சேர்த்துட்டு இருக்காங்க? அது என்னது இது? கூடவே இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிக்க வேணாம்,
இப்படி அவங்க மேல தப்பான இம்ப்ரெஷன் வரும்னு சொல்லிட்டு வாண்டடா பண்றதா இதெல்லாம்? சுபிக்ஷா கூட சரி பிளே ஏதாவது தெரியாம பண்ணிட்டாரோன்னு அது விட முடியாது அதை. ஏன்னா அவ்வளோ பிளே அப்படின்னு சொல்லிட்டுலாம் உளர்ற அப்படி இல்லை, அது பிளே கிடையாது, அது கேவலமான ஒரு விஷயம். பிளே எழுத தெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு என்ன ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். ஏதாவது அபூர்வமாக ஏதாவது மிஸ் ஆகலாம், ஆனால் இந்த வந்து ஓப்பனாகவே தெரியுது அது பச்சையா அது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுவி காரி துப்புற மாதிரி இருக்கு. அப்படி ஒன்றை பண்ணிட்டு அதை பிளேவா பண்றது எல்லாமே அப்படி இருக்கு. அதை தாண்டி நார்மலா பேசும்போதும் அப்படிதான் பேசிட்டு இருக்கு. அப்படின்னா இது என்ன கூட இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கெட்ச் போடுறதா, இல்லைன்னா இதுதான் பிளேவா? இது இவருடைய பார்வையில் என்னவா பார்த்துட்டு இருக்காரு? இதுதான் இவருடைய வேலையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வராங்க, அவங்க சாண்ட்ரா வந்து பிரஜன் மூக்க கடிச்சிட்டாங்களாம். அதை பார்த்துட்டாரா இவரு? வயிறு எரியுது எனக்கு அப்படிங்கிறாரு. நான் என் ஒய்ஃப் போட்டோ கூட பார்க்க முடியல, வயிறு எரியுது, இந்த மாதிரி பேராங்க இருக்கலாமாங்கிறாரு. அப்புறம் நீ என்ன ஜோடி சேர்க்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிற? என்ன வேலை இது? இது என்ன இயல்பு இது? முதல்ல இது எனக்கு புரியல. ஒன்று அப்படி பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்கள இந்த மாதிரி தப்பா பிராண்ட் பண்ணிட்டு கூட இருக்கிறவங்களுக்கே குழி பறிக்கிற வேலையா இது? இது மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்களா விக்ரம்? ஒன்று மாஸ்டர் பிளான்னு பண்ணணும், இல்லைன்னா இது ஒரு ஹாபியா பண்ணணும். இதுல எது இது? இதுல வந்து பிக் பாஸுக்கு நேர்மையாகவும் நீதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் விளையாட்டுருக்கீங்களா? என்னோட பிக் பாஸுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்தா அதனால என்ன நாமினேஷன்ல போட்டாங்க, ஓட்டு கேட்குறாங்க விக்கல் ஸ்டீம். நீ அன்ஃபேர்லாம் பேசுற, எமோஷனல் சப்போர்ட்ல உனக்கு ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் அவ்வளோ இருக்குது வெளியே, இது மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு அன்ஃபேர் இல்லை. அப்படி பார்க்கும்போது அதை என்னைக்கா சொல்லிருக்கியா? இல்லைன்னா ஒரு கேங்கா சுத்திட்டு இருக்கீங்களே, அது கேங் அன்ஃபேர்னு சொல்லியிருக்கியா? அது எப்படி எடுத்துட்டு வந்து எப்படி கேஸ் எழுதுறது பாருங்களேன். நீ எல்லாத்தையும் கூட விட்டுருவேன், ஆனால் கன்சிஸ்டண்டா 1, 2, 3 எல்லா இடத்துலையும் பிளேலேருந்து நார்மலா பேசுறதுலேருந்து ரொம்ப தப்பாவே இருக்கு. ஒன்று இது தப்பான தாட்டா இருக்கணும், இல்லைன்னா கூட இருக்கவங்களை குழிப்பறிக்கிறதுக்கான மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கணும். சாண்ட்ரா திவ்யா கிட்ட இதை பத்தி சொல்லும் போது இவங்க மட்டும் இல்லை, அவங்க விக்கல்ஸை பத்தி பேசல, எஃப்ஜேவை பத்தி தான் பேசுறாங்க. இவன் மட்டுமே இல்லை, அந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே எமோஷனலா தான் அட்டாக் பண்ண பாக்குறாங்க மற்றவங்கள. டைரக்ட் அட்டாக் எல்லாம் கிடையாது, எமோஷனலா அட்டாக் பண்ணி டவுன் பண்ணி அவங்கள அனுப்புறது தான் அவங்களுடைய வேலை. அதை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது எஃப்ஜே அதை பண்ணியிருக்காங்கன்னா இந்த பக்கம் இவரும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எமோஷனலா தான் கேம் ஆடுறாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இவர் வந்து ஆல்ரெடி உடஞ்சி அழுதது, ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீக்ரெட் டாஸ்க்ல. உடஞ்சி அழுது நான் எல்லாருக்கும் நல்லதானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் மேனிப்புலேஷன். அப்புறம் சீக்ரெட் டாஸ்க் நல்லா பண்ணவங்களை எமோஷனலா அட்டாக் பண்றதுக்கு தான் ஒரு டாஸ்க் தானே. என் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மன நிம்மதி போச்சே, என்னுடைய மென்டல் பீஸ் போச்சே, ஒரு டாஸ்க் தானே, என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. ஆனா இங்கே வந்து இன்னொரு இடத்துல டாஸ்க்ன்னா அப்படிதான், அப்படி அடிப்போம். இது நிக்காதுங்க, இது தொடரும் அடுத்து. இப்ப பார்த்துட்டோம்ல இவருடைய பிளே என்னன்னு பிடிச்சிட்டோம், இனி எங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாரோ அங்கேயே அடிப்போம் பிடிப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.